السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يتذكر أولو الألباب الذين يوفون بعهد الله ولا ينقضون الميثاق إلى آخر الآية. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. அறிவுடையோர் யார் என்பது பற்றி அல்லாஹ் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான். சூரத் ராத் 13ஆம் அத்தியாயத்திலே 20ஆம் வசனத்திலிருந்து, அறிவுடையோர் தான் நல்லுணர்ச்சி பெறுவார்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பது பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, கடந்த வாரத்திலே அது பற்றி நாம் அந்த ஆயத்துக்கான விளக்கத்தை நினைவு கூர்ந்தோம். அல்லாஹோடு செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவாக்குவார்கள், உடன்படிக்கையை முறிக்க மாட்டார்கள், யாரோடு சேர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் அவர்களோடு சேர்ந்திருப்பார்கள், தங்களுடைய ரப்பை அஞ்சியவாறு இருப்பார்கள், கடினமான விசாரணையையும் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 பண்புகளை எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து வேறு சில பண்புகளையும் சொல்லவிருக்கிறார். இந்த 5 பண்புகளில் தான் அல்லாஹோடு செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறார்கள், உடன்படிக்கையை முறிக்க மாட்டார்கள் என்று. அந்த வகையிலே பார்க்கிற போது அந்த சிறந்த பண்பாளர்கள் சத்திய சஹாபிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சில வரலாறுகளை நாம் எடுத்துரைத்துக் கொண்டுள்ளோம். அதில் ஒரு முக்கியமான வரலாறு நாம் பலமுறை கேள்விப்பட்ட விஷயம் தான். அதற்கு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உரையின் ஊடே அவர்கள் மக்களே அமருங்கள் என்கிற அந்த வாசகம் இடம்பெறுகிறது. அப்துல்லா பின் மசூத் அவர்கள் இன்னும் பள்ளி உள்ளே காலெடுத்து வைக்கவில்லை. அமருங்கள் என்கின்ற அந்த வார்த்தை அவர்களை கட்டுப்பட செய்கிறது. பள்ளி உள்ளே நுழைவதற்கு முன்னாலேயே அந்த வழியில அப்படியே அமர்ந்து விடுகிறார். என்ன காரணம்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு உடனே அடிபணிய வேண்டும் என்கின்ற அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், சரணாகிறார்கள், அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆங்காங்கே அப்படியே அமருங்கள் என்கின்ற கருத்திலே சொல்லவில்லை என்பது அவர்களுக்கு நன்கு விளங்கியும் கூட, அன்னலாருடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு அவர்களிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அப்படியே அமர்ந்து விட்ட அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். சத்திய சஹாபிகள் இந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மிடத்திலேயும் அந்த கட்டுப்பாட்டு மனப்பான்மை அவசியமாக வந்துவிட வேண்டும். அறிவுடையவருடைய பண்புகள்ல இது ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. அதே போன்றுதான் உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது என்பது அது அறிவுடையோருடைய ஒரு பண்பு. யாரிடத்திலேயாவது ஏதாவது நாம் உடன்படிக்கை ஒரு காலத்தவணையோடு நாம் செய்திருந்தோம் என்றால் இடையிலே முறிக்கக்கூடாது, அதை நாம் காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். சுயநல அடிப்படையில அந்த உடன்படிக்கையை நாம் முறிக்கக்கூடாது. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டம், அவருடைய ஹிலாஃபத்துடைய அந்த ஆட்சி காலம், ரோமாபுரி பேரரசோடு அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். இடையிலேயே அந்த உடன்படிக்கையை முறிப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள். அந்த நேரத்திலே அன்பான பெருமக்களே, உயைனா என்கின்ற அந்த நபித்தோழர் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள், இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள். பிறரோடு நாம் செய்திருந்த அந்த உடன்படிக்கை ஒரு காலத்தவணை அடிப்படையிலே நாம் உடன்படிக்கை செய்திருந்தோம் என்றால் அந்த காலத்தவணை முடிகிற வரை நாம் அந்த உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு அறிவுறுத்திருக்கிற காரணத்தினால் தாங்கள் கண்டிப்பாக அந்த உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்.
பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எப்போது முன்மொழியப்பட்டதோ உடனடியாக சரணாகிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் நல்லோர்களுடைய பண்புகளாக இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு வர்ணித்து காட்டுகிறான். நல்லோர்கள் என்றால் அறிவுடையோர். இந்த பண்புகள் நம்மிடத்திலேயும் வந்துவிட வேண்டும் என்று, யாரோடு சேர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நட்பை நாம் முறித்து விடக்கூடாது, மட்டுமல்ல உறவையும் நாம் முறித்து விடக்கூடாது. சில சமயங்களில் உறவினர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள், நம்மிடத்தில் அவர்கள் முகம் கொடுத்து பேச மாட்டார்கள், பகைத்து கொள்ளவும் கூட செய்வார்கள். அதன் காரணமாக நாம் அதை பொருட்படுத்தாமல் நாம் அந்த உறவை முறித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், இது இறைவனுடைய கட்டளை. யாரோடு சேர்ந்திருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவர்களோடு நல்லவர்கள் அறிவுடையோர் சேர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே உறவு முறிந்து விடக்கூடாது, அருந்து விடக்கூடாது என்று நாம் கவலைப்படுவோம், விசனப்படுவோம். ஆனால் உறவினர்கள் நம்மை விட்டும் ஒதுங்கி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த நேரத்தில் அதை நாம் பொருட்படுத்தாமல் அவர்களோடு நாம் இணைந்து வாழ்வதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த வசனத்தினுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைந்த ஒரு பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வான். காரணம், இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிற காரணத்தினாலே. அதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, கடினமான அந்த விசாரணையை அவர்கள் பயப்படுவார்கள் என்று இந்த இப்போது நாம் ஓதிய அந்த வசனத்தினுடைய அந்த கடைசி வாசகம். சூ அல் ஹிசாப் என்றாலே கடினமான விசாரணை. மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்றால், சில பேரிடத்தில் அணுவணுவாக விசாரணை நடத்துவான். அணுவணுவான முறையில துருவி துருவி விசாரணை நடத்துவான். அவர்கள் இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்புவது மிகவும் சிரமமாக ஆகிவிடும். அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு வேண்டும் என்றும், யா அல்லாஹ் அந்த சூக ஹிசாபிலிருந்து எங்களை நீ காப்பாற்று என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். சில பேரிடத்தில் அல்லாஹ் மேலிருந்த வாரியாக விசாரணை செய்வான், வெளிப்படையாக விசாரணை செய்வான், அவர்கள் தப்பித்து விடுவார். ஆனால் துருவி துருவி விசாரித்தாலே நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வகையில நம்ம அகப்பட்டு கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுமா இல்லையா? பலர் அகப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் நல்லோர்கள் என்ன செய்வார்கள்? இது போன்ற கடினமான விசாரணையையும் பயப்படுவார்கள் என்று. எப்போது அவர்களுக்கு பயம் வருகிறதோ அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தானே இருப்பார்கள். உலகத்திலே வாழும்போது நீதியோடு நியாயத்தோடு பரிசுத்தத்தோடு வாழத்தானே செய்வார்கள். காரணம், மறுமை நாளிலே அல்லாஹ் அணு அணுவாக விசாரிப்பானே, துருவி துருவி விசாரிப்பானே. நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் என்கிற அச்சம் இருக்குமா இல்லையா? எனவேதான் நல்லோர்கள் அல்லாஹ் ரசூலை பயந்து நடப்பார்கள் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சூஹ ஹிசாபை பயப்படுவார்கள் என்று சொல்லுகிற போது கடின விசாரணை யஹாஃபூன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். தன்னை பயப்படுவார்கள் யஹ்ஷவுன ரப்பஹும் என்று சொல்லுகிற போது யஹ்ஷவுன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யஹ்ஷவுனுக்கும் யஹாஃபூனுக்கும் பொருள் ஒன்றுதான், ஆனால் விளக்கம் வேறாக இருக்கிறது. யஹாஃபூன் என்றாலே பயம், ஒரு வகையான பயம். வனவிலங்குகளை பார்த்து பயப்படுவோம், விஷ ஜந்துக்களை பார்த்து பயப்படுவோம், பகைவர்களை பார்த்து நாம் பயப்படுவோம், இன்னும் ஏதும் செய்து விடுவார்களோ என்று. இதற்குத்தான் ஹவுஃப் என்பார்கள் அரபியில. ஹவுஃப் என்றாலே பயம், யஹாஃபூன். அதனால்தான் அல்லாஹ் யஹாஃபூன சூஅல் ஹிசாப், அந்த கடினமான விசாரணை பயப்படுவார்கள் என்று. அல்லாஹ்வை பயப்படுவதற்கு யஹாஃபுன் என்று சொல்ல மாட்டார்கள். இது போன்ற பயத்துக்குத்தான் அல்லாஹ் யஹாஃபுன் என்று கூறுவார். ஆனால் அல்லாஹ்வை பயப்படுவதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே எல்லா இடங்கள்லையுமே இந்த ஹஷியத் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கிறான். நாம் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். யஹ்ஷவுன வமை யத்தகி வயஹ்ஷல்லா என்றெல்லாம் வருகிறது. இன்னமா யமுரு மசாஜிதல்லா மன் ஆமன பில்லா வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத் வ ஆத்த ஸக்கா வலம் யஹ்ஷ இல்லல்லா என்று வருகிறது. ஹஷியத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயப்படுகிறான். ஹஷியத் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் மீது உண்டான ஒரு பற்று காரணமாக, மரியாதை காரணமாக நாம் பணிந்து நடப்பது, பயந்து நடப்பது. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால்,
ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அந்த ஆசிரியர்கள் மேல் உள்ள ஒரு பற்றுதல் காரணமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு பயமும் இருக்கும், ஒரு மரியாதையும் இருக்கும். ஆசிரியர்களுக்கு நாம் கட்டுப்படாவிட்டால் நாம் ஏதாவது தண்டனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற முறையில இது போன்ற ஒரு பயம்தான் ஹஷியத் என்பது. நாம் அல்லாஹ்வை பயப்படுகிறோம் என்றால் வனவிலங்குகளை பயப்படுவது போன்று பயப்படவில்லை, விஷ ஜந்துக்களை பயப்படுவது போன்று பயப்படவில்லை. அதே போன்று பகைவர்களை, விரோதிகளை பயப்படுவது போன்று பயப்படவில்லை. அல்லாஹ் மேல் உள்ள ஒரு பற்றுதல் காரணமாக நாம் பயப்படுகிறோம். அவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முகப்பத்து காரணமாக, ஒரு மரியாதை காரணமாக, இன்னும் சொல்ல போனால் அவன்தான் நம்மை படைத்தான், பரிபாலிக்கிறான், நமக்கு வாழ்க்கை தருகிறான் என்கிற அடிப்படையில நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ்வை பயப்படுகிறோம், அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற காரணத்தினால்தான் இந்த விளக்கம் ஹசியத்தில் தான் இருக்கிறது, ஹவுஃபிலே கிடையாது. எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே எங்கெல்லாம் தன்னை பயப்படுவதாக சொல்லுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஷியத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் மற்ற விஷயங்களை பயப்படுகின்ற விஷயத்தை சொல்லுகிற போது சௌஃபி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அல்லாஹ் ரசூலை நாம் பயப்படுகிறோம் என்றால் நாம் அவர்கள் மீது நாம் பற்றுதல் கொள்ள வேண்டும், கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். நாம் அப்படி வாழாவிட்டால் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் நம்மை சோதித்து விடுவான், மறு உலகிலேயும் நாம் கடுமையான விசாரணைக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்கின்ற அந்த உணர்வுகளோடு நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்கின்ற அந்த அழகான தத்துவத்தை இந்த வசனத்தின் வாயிலாக உணர்த்துகிறான். மொத்தத்திலே பார்க்கிற போது அறிவுடையோர், நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள், நல்லோர்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே ஒரு 5 பண்புகள் மூலமாக நமக்கு விளக்குகிறான். அடுத்தடுத்த பண்புகள் அடுத்தடுத்த வசனங்களை இடம் வருகின்றன. எல்லா பண்புகளும் நம்மிடத்திலே அமைந்துவிட நாம் முயற்சி எடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.